ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஆன்மீக அறிவியல் என்கிற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் அது கொடுக்குற ரெஸ்பான்ஸ் அதில் பார்க்கறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நாம் நேரடியாகவே நிகழ்ச்சிக்கு போகிறோம். நம்ம மத்தியில் பிரதர் ரூமன் வந்திருக்காங்க. கர்த்தர் அவங்களோட கூட நமக்கு இணைச்சி இது 2வது சீரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அவங்க நிறைய காரியங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக நம்ம ஃபெய்த் அல்லது விசுவாசம், நம்பிக்கை அதை குறித்து பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கோம். இது போன சீரீஸில் பார்த்தீங்கன்னா மோர் சயின்ஸ் இருக்கும். அதாவது வெளியே இருக்கிற சயின்ஸ் எப்படி தப்பு, அது எப்படி பைபிளுக்கு அகைன்ஸ்டாக இருக்குதுன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ நாம் பைபிளுக்குள்ளே இருக்கிற தியாலஜி சயின்ஸ் அதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ஒருவேளை நிறைய எவிடன்ஸ் பார்த்தோமே போன வாட்டி அப்படின்னு நீங்கள் யோசிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது உங்களுடைய மாம்சத்தில் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அறிவை வளர்த்துருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது உங்கள் ஆத்மாவுக்குள்ள உங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய அறிவை கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரதரை பற்றின மற்ற வீடியோஸ் அவருடைய சேனலில் வைசோ பைபிள் அதில் வருது. நீங்கள் அதை பாருங்கள். கர்த்தர் அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம பிரதர்கிட்ட நேரடியாகவே நிகழ்ச்சிக்கு போகிறோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நம்ம சந்தித்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைண்ட் இன்விடேஷன். மோர் தென் ஒரு 1 இயருக்கு மேலே நான் உங்களோட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆமாம். இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு பிஸி ஷெட்யூலில் இருக்கீங்க. பல இடங்களுக்கு போகிறீங்க, வரீங்க, நிறைய விஷயங்கள்லாம் செய்கிறீங்க. நடுவில் எப்படி உங்களுக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்குது? நான் உங்களை கேட்கணும்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் பவர் பாயிண்ட் ரெடி பண்ணி எனக்கு அனுப்புகிறீங்க. அண்ணா இதெல்லாம் பேசலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஹவ் டு யூ கெட் த டைம் இதுக்கு பிஸி ஷெட்யூலுக்கு நடுவில்? ஏன்னா இன்றைக்கி சாதாரணமாக ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கவங்களே எதை கேட்டாலும் டைம் இல்லை, பிஸி அப்படிங்கிறாங்க. இதுக்கு நடுவில் நீங்கள் எப்படி இதை பண்ணுறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஆக்சுவலி பிஸி ஷெட்யூல்னு சொல்கிறத விட இப்போ இருக்கிறத விட நான் அந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் பண்ணும்போது இன்னும் டைட்டாக இருக்கும் சிச்சுவேஷன். ஓகே. எல்லா சைட்லேயுமே பயங்கர டைட்டாக இருக்கும். ஆனால் என்னென்னா அது ஒரு நல்ல சாட்சியாகவே நான் சொல்கிறேன். சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் பண்ணும்போது அடுத்த 3 எபிசோடு யூஸ்வலாக நம்ம மேக்ஸிமம் 4 வரைக்கும் ஷூட் பண்ணியிருக்கோம் ஒரே நேரத்தில். அந்த 4 முடிக்கிற வரைக்கும் அதுக்கு அடுத்தது என்ன பேசுகிறோங்கிறது சுத்தமாக ஐடியா இருக்காது. அப்புறம் சில நேரம் பயமாகவும் இருக்கும். என்ன பேச போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ யூஸ்வலாக நம்மளுக்கு என்னதான் தெரிஞ்சிருந்தாலும், என்னதான் நம்மளுக்கு ஓரளவுக்கு பைபிள் தெரிஞ்சிருந்தாலும் கூட ஸ்பிரிட் டிபெண்டண்டாக இருக்கிறது எப்போவுமே சேஃப். இல்லை, நமக்கு இந்த ஸ்பிரிட் லீடிங்கில் நம்ம பண்ணுறத நம்ம நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கோம். எத்தனையோ எபிசோட்ஸை நம்ம அதை கடந்து வந்திருக்கோம். இல்லை, நீங்கள் சொன்னது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம பெரும்பாலும் இங்கே தான் டிஸ்கஸ் பண்ணி நிறைய பண்ணியிருக்கிறோம் இல்லையா? வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் அதை அனுப்புவீங்க. டிஸ்கஷன் நம்ம இங்கே வந்து தான் நம்ம பண்ணுறோம். ஸோ என்ன எடுக்க போகிறோன்னு தெரியாமல் நீங்கள் சொன்னீங்கல்ல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நம்ம இதை ஒரு சீரீஸ் 2வது சீரீஸ் பண்ணுற பிளானில் நம்ம ஆரம்பிக்கவே இல்லை. இதை ஒரு 10 எபிசோட் பண்ணிட்டோம்னா பெரிய விஷயங்கிற மாதிரி தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் 26 பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணோம். அது 52 போய் இப்போ 2வது சீரீஸ்குள்ளே வந்திருக்குன்னா அதோடைய பெரிய திட்டம் தான் அது. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அது இன்னும் லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கோம். ஏன்னா யாருன்னே உங்களுக்கு தெரியாது. நம்ம 2 பேரும் பழகினதும் கிடையாது. இல்லை, இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது பெருசாக சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வச்சு நான் ஏதாவது பெருசாக ப்ரோக்ராம் பண்ணி அப்படி நீங்கள் கூப்பிட்டிங்கனாலும் அப்படின்னு நீங்கள் கூப்பிடல. ஏன்னா அது வரைக்கும் நான் பண்ணதும் கிடையாது. வேறு 1-2 வீடியோ பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த ஸ்பிரிட்ஸ் கைடன்ஸ் இருந்ததுனால அந்த ஒரே ஒரு ரீசன் தான் இங்கே பேசுகிறதுக்கு ஃபவுண்டேஷனே. நான் இந்த 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 டாப்பிக்கில் பேசணும், இல்லை இந்த டாப்பிக்கை நிறையா ஜனங்களுக்கு ஷேர் பண்ணணுன்ட்டு மோர் தென் ஒரு 10 இயர்ஸ்க்கு பேக் நான் யோசித்தது உண்டு. நிறையா அதை பற்றி படித்ததெல்லாம் உண்டு. ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை பேசுகிறதுக்கு இல்லை, எஸ்கட்டாலஜி பேசணும் அந்த பக்கம் வந்துட்டதுனால இதை பேசுகிறதுக்கு நீங்கள் சொன்ன உடனே ஆக்சுவலாக அதுலேயும் இதே மாதிரி நிறைய பேரையும் இது பண்ணியிருக்காங்க. பட் ஆவியானவர் உங்களை தான் லீட் பண்ணார். அவங்க சொன்ன உடனே உங்களை தான் ஆண்டவர் எனக்கு அந்த பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று. அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட யோசிப்போம். பட் ஆண்டவர் ஒரு சிலரோட தான் நமக்கு அந்த கனெக்ஷன் கொடுக்குறாரு. இந்த லீடிங் தான் தெரிஞ்ச எல்லாருமே பேசிட முடியாது. நான் அடிக்கடி கூட இருக்கிறவங்கள்ட்டலாம் சொல்வேன், உங்களுக்கு எவ்வளோ தெரியுதுங்கிறது முக்கியமே கிடையாது. எதை அவங்களுக்கு கொடுக்கணுன்றது ஆவியானவர் தெரியும். அதை மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கணும். என்கிட்ட இருக்கிற மொத்த சாப்பாடை கொண்டு போய் இலையில போட்டால் அவனால் சாப்பிட முடியாது. அவனுக்கு அன்றைக்கி எப்போ என்ன தேவையோ அவ்வளோ போட்டால் போதும். அதை செய்கிறது தான் ஆவியானவர். ஸோ அதை தான் இப்போது உங்கள் மூலியமாக ஆர்டர் பண்ணிட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன். அது ஒரு பியூர் கிரேஸாக தான் நான் பார்க்குறேன். அதுக்குள்ளே நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்குள்ளே நிப்பாட்டிட்டோம்னா நம்மளுக்கு சேஃப். ஆமாம். அதுக்கு மேலே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோன்னு சுயத்தில் ஏதாவது பண்ணோம்னா அது அன்சேஃப். ரொம்ப சந்தோஷம். அதோட தயவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? போன வாட்டி நம்ம அந்த ஃபெய்த் பற்றி பார்த்தோம், நம்பிக்கையை பற்றி பார்த்தோம். அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், சென்டர் பாயிண்ட் ஆஃப் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படிங்கிறது எல்லாத்துலையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஃபஸ்ட்டு மாடல் நம்ம யூஸ்வலாக சொன்ன மாதிரி சீரியஸான வியூவர்ஸ் கட்டாயமாக இதை ஒவ்வொன்றா பார்த்தாங்கன்னா தான் கண்டினியூட்டி கட்டாயமாக இருக்கும்.
திரும்ப நான் என்ன சொல்றது ரீட்ரேட் பண்ண விரும்புகிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இது நீங்கள் புது பார்க்குறவங்களுக்கு. ஆனால் அவங்க ப்ரோக்ராமை ரெகுலராக பார்க்குறவங்க ஒரு 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 க்ரௌட் இருக்காங்க. அவங்க எல்லாருமே புக்கோடையும் பேனாவோடையும் தான் இருப்பாங்க. ஒரு சிஸ்டர் சொன்னது எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குது. அவங்களுடையதான சண்டே கிளாஸில் அவங்க கிளாஸில் அவங்க ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் போட்டு விட்ருவாங்களாமா யூடியூப்பில், டிவியில் போட்டு விட்ருவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்க இது ஒரு டீச்சிங் மெட்டீரியலை தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. அதனால் அவங்க ரெகுலராக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ப்ரைஸ் காட் ஃபார் தட். ஸோ ஃபஸ்ட்டு மாடல் நம்ம முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு 5 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா பிலீஃப்ங்கிற ஒரே ஒரு தீமை வச்சு தான் 5மே இருக்கும், இன்க்ளூடிங் தி ஃபஸ்ட் எபிசோட் இன்ட்ரோடக்டரி செஷன். ஸோ இதில் இப்போ செகண்ட் எபிசோடுக்கு நம்ம போகிறோம், செகண்ட் மாடலுக்கு போகிறோம். இந்த செகண்ட் சீரீஸில் அந்த பாடத்திட்டத்தில் நம்ம 2வது சாப்டருக்குள்ளே வரோம். ஆமாம், 2வது சாப்டருக்குள்ளே போகிறோம். ஓகே. இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் காட், ஹூ இஸ் மேன். தேவன் யார், மனுஷன் யார். தேவன் யார், மனுஷன் யார். தெரியும். அப்ராக்சிமேட்டாக அது எத்தனை எபிசோட் போகும்? நான் விசுவாசிக்கிறேன் ஒரு 5, 6. இப்போ நம்ம ஃபெய்த்தில் விசுவாசத்தில் ஒரு 5 எபிசோட்ஸ் பார்த்துருக்கோம் செகண்ட் சீரீஸில். அடுத்த 5 எபிசோடும் நம்ம வந்து அது ஆவியானவர் லீட் பண்ணுற மாதிரி. ஆமாம், அது வந்து இப்போ நம்ம வந்து ஹூ இஸ் மேன், ஹூ இஸ் காட், அதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தீமில் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இதில் நிறைய கொஷின் கேட்பாங்க இல்லையா? இந்த சீரீஸை ஃபுல்லாக நல்லா சீரியஸாக உட்காந்து லிசன் பண்ணி பார்த்தாங்கன்னா சில கீ கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். இது வந்து ஒரு தியாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க். ஓகே. இந்த ஃப்ரேம் ஒர்க்கை முடிக்கும்போது இப்போ நான் சொல்ல போகிற சாம்பிள் கொஷின்ஸ், நான் ஒரு 8 சாம்பிள் கொஷின் சொல்கிறேன். இது மாதிரி பல கொஷின்ஸ் இருக்குது. இந்த கொஷின்ஸுக்கு பிரைமரி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின், ஆண்டவர் வந்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை வச்சாரு ஏதேன் தோட்டத்தில். ஒருத்தர் கேட்பாரு, பார்த்தீங்களா மனுஷன் தின்பான்னு தெரியும்ல, தெரிஞ்சும் வச்சிருக்காருன்னா பாருங்களேன். இந்த அதிமேதாவி கேள்வியை நான் நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன் சார். அவன் தான் சாப்பிடுவான்னு தெரியும்ல, ஏன் கொண்டு போய் அங்கே வச்சாரு அப்படின்னு ஒரு அதிமேதாவித்தனம். இந்த கேள்வியெல்லாம் நான் பிரமிச்சிருக்கேன், இவங்களாம் எப்படி இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஓகே. அது கடவுளுக்கு தான் டைமுங்கிற கன்ஸ்டன்டே கிடையாது. இல்லை, இப்போ உட்காந்து ஒரு ஃபியூச்சரை பார்க்கலாம்ல. அவன் எடுத்து திம்பான்னு தெரிஞ்சு வச்சிருக்காருன்னா இவர் எப்பேற்பட்ட ஆளாக இருக்கணும். ஓகே. அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இன்னொருத்தர் இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல், ஃபர்ஸ்ட் டிகிரி கேட்டகரி இப்படி கேட்பாங்க. அடுத்து செகண்ட் டிகிரி ஒன்று இருக்குது. அது என்ன கேட்கும்னா, பார்த்தீங்களா மனுஷன் தின்னு அவன் கஷ்டப்படணுங்கிறதுக்காக வச்சிருக்காரு. பரவாயில்ல. ஓகே. பாருங்க, பிள்ளைக்கு வந்து விஷத்தை வச்சா எடுத்து திங்குன்னு தெரியும்னா நம்மளுக்கு, அது திங்கணுங்கிறதுக்காரே வச்சிருக்காரு பாருங்களேன். இவர் எப்பேற்பட்ட கடவுளா இருப்பாரு அப்படின்னு தியாலஜின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. பரவாயில்ல. ஆக்ஸ்ஃபோர்ட் ப்ரெஸ்ல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல ஒரு புக்ல வந்ததா டெரிக் பிரின்ஸ் அதை ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஓகே. ஆனால் டெரிக் பிரின்ஸ் எழுதல, ஒருத்தர் எழுதுறதா அவர் பண்ணியிருக்காரு. இவங்க தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. ஆமா ஆமா, ஏன்னா சார் டெரிக் பிரின்ஸ் ரைட்டிங்ஸ் எப்படி நமக்கு தெரியும். ஸோ இவங்க யாருமே தப்பாக புரிஞ்சிடக்கூடாது டெரிக் பிரின்ஸ் எழுதிட்டாரோன்னு. டெரிக் பிரின்ஸ் எழுதல, ஒருத்தர் எழுதுனதை டெரிக் பிரின்ஸ் கோட் பண்ணியிருக்கிறாரு. ஆமா, கோட் பண்ணி அவர் இதை சொல்லியிருக்காரு. அப்போ வந்து இது ஒரு கொஷின். இது ஃபர்ஸ்ட் சாம்பிள் கொஷின். செகண்ட் கொஷின் கேட்பாங்க, ஏசு கிறிஸ்து மனுஷனா வந்தாரு, நம்ம ஏத்துக்கணுங்கிறதுக்காக தானே வந்தாரு, அப்படியே வானத்துல இருந்து குதிச்சிருந்தாருன்னா எல்லாரும் நம்பியிருப்பாங்கல்ல. சூப்பர் ஹீரோ மாதிரி அப்படி இறங்கி இருந்தாருன்னா இவ்வளோ பிரச்சனையே இருந்திருக்காது. அவர் இவ்வளோ உடனே உலகத்தை வந்து நம்ப வச்சிருக்கலாமே அப்படின்னு அவங்க. ஓகே. நம்புறதுக்கு தானே வந்தாரு, அப்படியே வானத்துல இருந்து இறங்கியிருந்தா எல்லாரும் நம்பியிருப்பாங்கல்ல அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வரும். அதுக்கு அடுத்தது சில பேர் சொல்லுவாங்க, இது இன்னொரு சாம்பிள். அடுத்த சாம்பிள் கொஸ்டின் வந்து, நம்மளுக்கு ஜாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே காடுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னு தெரியும்ல, அப்புறம் இதுக்கு ஜாம் பண்ண வைக்கிறாரு. காடு தான் எல்லாம் கேள்வி கேட்குறேங்களா? நிறைய வருங்களா? ஓகே. நான் இதை ஃபேஸ் பண்ணதில்ல பிரதர், இந்த கேள்வி. ஸோ நம்ம ஜாம் பண்ணுவோன்னு தெரியும், அப்புறம் ஏன் ஜாம் பண்ணால் நம்ம என்ன ஜாம் பண்ண போகிறோன்னு தெரியும், அப்புறம் ஏன் ஜாம் பண்ண வைக்கிறாரு? எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தான் டைம்ங்கிற கன்ஸ்டன்ட்டே அவருக்கு கிடையாது. எனக்கு நடக்க போகிறது என்னன்னு தெரியும், எனக்கு இப்போ என்ன தேவைங்கிறதும் அவருக்கு தெரியும். அன்புள்ள கடவுள் என்ன பண்ணணும், நான் கேட்கறதுக்கு முன்னாடி தரணுமா இல்லையா? என்ன எதுக்கு ஜாம் பண்ணணும்னு கஷ்டப்படுத்துறாரு? இது ஒரு சாம்பிள் கொஸ்டின். அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, கடவுள் மனுஷனா வந்திருக்காரு, அவர் எதுக்கு ஜாம் பண்ணாரு? இது வந்து இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு பிரதர். இவங்க ஒரு டீமே ஆகி நிறைய பேரை வஞ்சித்துட்டு இருக்கிறாங்க இவங்க. பாருங்க, ஏசு இப்போ ஜோம் பண்ணியிருக்கிறார், அப்போ ஏசு கடவுளா? ஏசு யாரை பார்த்து ஜோம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கடவுள் இல்லைங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு இந்த கொஸ்டினை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, ஆக்சுவலி இதே கொஸ்டின் எனக்கு நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். என்ன கேட்டாருன்னா, அவர் வந்து நான் சாட்சி சொல்கிற கூட்டத்தில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். நல்ல பழக்கமானவர்.
எதுக்கு நான் அங்க ஜாயின் பண்ணீங்க? நீங்க வந்து ஒரு புறமதத்திலேருந்து கிறிஸ்துவுக்கு ரட்சிக்கப்பட்டவரு. எப்படி ஜாயின் பண்ணீங்க? தம்பி அது வந்து நான் வந்து சர்ச்சுக்கு போய்க்கிட்டு இருந்தேன். அப்பதான் புதுசா ஆண்டவர பத்தி, இயேசு கிறிஸ்துவ பத்தி அறிஞ்சுட்டு நான் ஒரு சிஎஸ்ஐ சபைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு லேடி வந்தாங்க என்னோட வேலை செய்றவங்க. அவங்க தான் என் கண்ண தொறந்தாங்க அப்டின்னாரு. என்ன நான் பண்ணாங்க? ஆ அதாவது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? யாரையோ பார்த்து ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணாருன்னா, கடவுள் ஜெபம் பண்ணணுமா? அப்ப இவரு பெருசா, அவரு பெருசா? அப்படின்னு சொல்லி என் கண்ண தொறந்து வச்சாங்க. அன்னைக்கு தான் அந்த சாட்சி சொல்ற கூட்டத்துல ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே. ஐ திங்க் இதுக்கு எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆண்டவருக்கு ஓகே. சித்தமானா டெஃபினிட்டா அத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த 5 எபிசோட்ல ஆமா. நம்ம இத மாரி கேள்விகளுக்கான ஒரு டிஸ்கஷன் தியாலஜி பேஸ்ட்ல இது வந்து ஃப்ரேம்வொர்க். ஃப்ரேம்வொர்க். ஹூ இஸ் காட்? ஹூ இஸ் மேன்ங்கிறது ஒரு ஃப்ரேம்வொர்க். இப்ப நான் இப்போ ஒரு 4, 5 கொஸ்டின் சொன்னேன் இல்லையா? இதெல்லாம் சாம்பிள். ஓ! இதெல்லாம் சாம்பிள்ஸ். ஓகே. இது மாரி பல கேள்விகளுக்கு ஆன்ஸர கண்டுபிடிக்கலாம். ஓகே. வித் வேத வசனத்தின் ஆதாரத்தோட. பியூர்லி ஃப்ரம் வேர்ட் ஆஃப் காட் தான். வேர்ட் ஆஃப் காட். பிரைஸ் காட், பிரைஸ் காட். இன்னைக்கு நம்ம என்ன பிரதர் பார்க்கணும்? ஸோ இதனுடைய ஃபவுண்டேஷன தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல என்னன்னா, இந்த கொஸ்டின் நம்ம இவ்வளோ கொஸ்டின் பேசணும் இல்லையா? இன்னும் நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஆன்ஸர் ஒண்ணு தான். ஓகே. அந்த ஒண்ணு என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு பார்ப்போம். ஃபர்தர் இந்த கன்டினியூஷன் ஆஃப் எபிசோட்ஸ்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்குவோம். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? கடவுள் ஏன் ஒரு நன்மை, தீமை அறியத்தக்க மரத்த வச்சாரு? வசனம் தெளிவா சொல்லுது. காட் எதையும் பர்ப்பஸ்லாம் பண்றதே கிடையாது. வாய்ப்பே இல்ல. ஒருவேளை நம்மளுக்கு சில விஷயங்கள் புரியாம இருக்கலாம். ஆனா 200% பர்ப்பஸ்ஃபுல்லா தான் காட் பண்ணா இருக்கும். எனக்கு அதுல ஆணித்தரமான நம்பிக்கை. தேவன் வந்து ஒரு எழுத்து கமா போடுறாருன்னா கூட அதுக்கு ஒரு ரீசன் இல்லாம போட மாட்டாரு அப்படின்றதுல நம்பிக்கை உண்டு. இப்ப நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2:9 தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும், புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும், தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இல்ல எனக்கு பர்சனலா நான் சொல்றேன். நெறைய பேருக்கு ஜீவ விருட்சம்னு ஒண்ணு இருக்குங்கிறதே தெரியாது ஆக்சுவலி. இந்த கெட்ட மரம் இருந்தது மட்டும் தான் தெரியும். இன்னொரு ஒரு விருட்சம் பக்கத்துல இருந்ததுன்னே தெரியாது. ஏன்னா இங்கிலீஷ்ல அது கிளியரா இருக்கு. ட்ரீ ஆஃப் லைஃப்னு ஒண்ணு இருக்கும். ட்ரீ ஆஃப் நாலேட்ஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில்னு இருக்கும். தமிழ்ல எதனா சேர்ந்து இருக்க மாரி ஒரு இது எனக்கு ஒரு 10 வருஷத்துக்குள்ள தான் இன்னொரு மரம் இருந்ததுங்கிறது எனக்கு தெரியும். இதே தாட்ல நெறைய பேர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்ப ஏன் இவர் தெரிஞ்சும் வச்சாரு? அப்படிங்கிறத பார்க்கணும்னா, ஹியூமன் பீயிங்ஸ் யாரு? கடவுள் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இத நீங்க பார்ப்போமே. இதுக்கு நான் ஆதாரமா எடுத்திருக்க வசனம் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இப்ப எனக்கு ஒரு கொஸ்டின். இந்த இமேஜ் ஆஃப் காட்ன்னு இங்கிலீஷ்ல இருக்கும். காட் கிரியேட்டட் ஹியூமன் பீயிங்ஸ் இன் ஹிஸ் இமேஜ் அப்படின்னு நம்ம படிப்போம். இந்த வார்த்தைங்க இருக்கு இல்லையா? இத வச்சு நீங்க 1 ஹவர் கூட நீங்க பேச முடியும். இல்லையா? அவ்ளோ தேவ சாயல், தேவ ரூபம் இத வச்சுட்டு. அதுல ஒரு பேசிக்ஸா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? மல்கியா 2:15 சொல்றாரு, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அவரிடத்தில் ஆவி பூரணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? ஸோ படைக்கும்போது ஆதாம் ஒருத்தர். 2வது அதிகாரத்துல 2ஆ மாறுறாரு. ஆதாமும் ஏவாளும் வர்றாரு. 3ஆம் அதிகாரத்துல 3வது ஆள் உள்ள வர்றாரு. யாரு? பாம்பு உள்ள வருது. ஸோ 3ஆம் அதிகாரத்துல அவங்க 3 பேருமே பாவியா மாறிடுறாங்க. ஆல்ரெடி பாம்பு அவன் வார்த்தைக்கு செவிசாய்ச்சிருச்சு. அடுத்து ஆதாம் ஏவாள் செவிசாய்ச்சிட்டாங்க. ஸோ பிசாசுக்கு உருவம் கிடையாது. அவன் யாரோ ஒருத்தரை வஞ்சித்தா தான் இவங்க கிட்ட வந்து பேச முடியும். ஸோ சர்ப்பம் தான் முதல்ல அவனுக்கு செவிசாய்த்தது. ஸோ அவன் சர்ப்பம் அவன் கூட போயிருச்சு. ஸோ 3 பேரும் வஞ்சிக்கப்பட்டாங்க. முதல் அதிகாரத்துல 1, 2 அதிகாரத்துல 2, 3ஆம் அதிகாரத்துல 3. ஸோ இது இருக்கும் பைபிள் இப்படி. ஸோ 1ஆ இருந்த இவன் 2 ஆனா, இப்போ தேவ ரூபம் அப்படின்னா அவர் 3ல் 1. 3ல் 1ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறது. நான் சொல்றேன் அவருக்கு பல டைமென்ஷன்ஸ் இருக்கு. மனுஷனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியா தன்னை காட்டுறாரு அவரு. ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் மல்டி டைமென்ஷன். அவருடைய ரூபம் அப்படி இருக்கும். இல்லையா? அதுல சாயல்னு ஒண்ணு இருக்கு. அந்த சாயலுங்கிறது வெளியும் இருக்கு, உள்ளவும் இருக்கு. இல்லையா? இப்போ மிருக சாயல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓணானும் மிருகம் தான். ஓநாய் அதுவும் மிருகம் தான். நாயும் மிருகம் தான். ஆனா இந்த 2த்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, ஓநாய்க்குள்ள இருக்கிற கொடூரத்தன்மை நாய்க்குள்ள இருக்காது. அது காட்டுக்குள்ள இருக்கும், அது நாட்டுக்குள்ள இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற சுபாவங்கள் மாறும். அதே மாரி மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடியதான சாயல் கொஞ்சம் இருக்கு. தேவ சாயல், தெய்வீக சாயல். அது ஒண்ணு இருக்கு. நான் ஒரு நாள் தேவ சாயலை இழந்துட்டேன் வெளிய. பழம் சாப்பிட்ட உடனே தேவ சாயல் இழந்துட்டேன். பாவம் எனக்குள்ள வந்தோனே, உள்ள இருந்த சாயலையும் இழந்துட்டேன். இப்ப நான் உள்ளேயும் மாறணும், வெளியவும் மாறணும். ஸோ அதுதான் தேவ சாயலும், தேவ ரூபமாவும் நான் பார்க்குறேன்னு சொல்றேன். அமேசிங் எக்ஸ்பிளனேஷன்.
ஸோ இந்த இதில் இன்னும் நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி கடவுளுக்கு இல்லை அது நிறைய இருக்கு போயிட்டே இருக்கலாம். பட் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன். உங்ககிட்ட ஒரு இருக்குமே அது சொல்லுங்க. சார் நான் இருந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுக்கிறேன். கடவுளோட இமேஜுங்கிறது ஹீ இஸ் அன் அட்டானமஸ் பீயிங். அவர் வந்து தன்னாட்சி சுதந்திரம் உள்ள தேவன். ஓகே. அது ஒரு அவர்கிட்ட இருக்க உரிமை. தனக்குத்தானே. சுயமாய் சிந்திச்சு சுயமாக டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்க பீயிங் அவர். ஓகே. காட். அதுதான் நம்ம வந்து அட்டானமஸ்ன்னு சொல்கிறோம். தன்னாட்சி இல்லாட்டி வந்து சுயாட்சி இந்த கெப்பாசிட்டி இருக்கிற ஆள் ஆண்டவர். இதே உரிமையையும் இதே குவாலிட்டியும் இதே நேச்சரையும் இந்த ஹியூமன் பீயிங்க்கும் கொடுக்குறாரு. இதுதான் இந்த வருஷத்தில் இருக்க ஒரே ஒரு பாயிண்ட் நான் எடுத்தது. ஓகே. ஃப்ரீ வில். ஓகே. இதில் ஒரு கொஸ்டின் வரும். நிறைய தியாலஜின்ஸ் நிறைய பெரிய பெரிய தியாலஜின்ஸ் பேசி நான் கேட்டிருக்கேன். மனுஷனுக்கு வந்து ஃப்ரீ வில் ஆண்டவர் கொடுத்தாருங்கிறது ரொம்ப காலமாக கேட்ட விஷயம். ஃப்ரீ வில் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சுயாதீனம் நம்ம வந்து தமிழில் சொல்கிறோம். இந்த அட்டானமிக்கும் ஃப்ரீ வில்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நாய் இருக்குது நம்ம வீட்டில், நம்ம பெட் அனிமல் வளர்க்குறோம். சாப்பாடு போய் நீங்கள் வைக்கிறீங்க. சாப்பிட்றதும் சாப்பாடாததும் அதோட உரிமை. அது சாப்பிடலாம், இல்லாட்டி அது சாப்பிடாமலும் வைக்கலாம். இது ஃப்ரீ வில். ஆனால் இதுக்கு அட்டானமியோ இதுக்கு செல்ஃப் கவர்னன்ஸோ இல்லாட்டி தன்னாட்சியோ சுயாட்சியோ இருக்கான்னு கேட்டால் கிடையாது. மனுஷனுக்கு ஃப்ரீ வில் மட்டும் கொடுக்கல கடவுள், அதுக்கு மேலே ஒரு சூப்பர்லேட்டிவ் ஒரு பவர் கொடுக்குறாரு, அதாவது உரிமை கொடுக்குறாரு. அதான் தன்னாட்சி சுதந்திரம். என்னைய ஆண்டு கொள்கிற உரிமையை என் கையிலே கொடுத்துருக்காரு. இதுதான் இந்த இமேஜ் ஆஃப் காட் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம டிரைவ் பண்ணுற அது சொல்கிற இன்னொன்று எக்ஸ்பாசிட்டரி ரீசன். அதுல இருந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக ஒன்று புரிஞ்சுக்கிற விஷயம், கடவுளுக்கு எப்படி சுயாதீனம் இருக்கோ கடவுளுக்கு எப்படி தன்னாட்சி அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரத்தை ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அவர் கொடுக்குறாரு. தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இதில் தான் சொல்லுவாங்க, நம்மளுக்கு ஃபிலாசபியில் ஒன்று சொல்லுவாங்க, இண்டிவிஜுவல் அட்டானமி அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் ஒரு சுதந்திரம். இதுதான் டெமோக்ரஸியோட ஃபவுண்டேஷனே. ஜனநாயகம், மக்களாட்சி, அந்த என்ன சொல்கிறது, இண்டிவிஜுவல் அட்டானமி, தனி மனித சுதந்திரம்னு சொல்கிறோம் இல்லையா. இது இப்போ தான் நம்ம கடைசி ஒரு 300 வருஷமாக தானே பேசிகிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு தெரியும் வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி வந்து யூஎஸ். கான்ஸ்டியூஷனுங்கிறத கிரியேட் பண்ணி கான்ஸ்டியூஷன்லேயே ஓல்டஸ்ட் கான்ஸ்டியூஷனாக யூஎஸ் தான். 1780s 16th century 17th century அந்த டைமில் 1780s தான் அவங்க ஃபஸ்ட்டு பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்குள்ளே போகிறாங்க. ஆமாம். ஓகே. இவங்க சொல்லுவாங்க யூஸ்வலாக ஏத்தன்ஸில் வந்து டெமோக்ரஸி பற்றி பேசினாங்க. அதெல்லாம் ஆக்சுவலி ஒரு 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 ஸ்ட்ரக்சரோடலாம் வரல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம். அதாவது என்னென்னா அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இது. ரோம சாம்ராஜ்யத்திலையுமே இந்த டெமோக்ரஸியை பற்றி பேச்சு அடிபட்டுருக்கு. நிறைய மேக்சிமஸ் காலத்துலலாம் நிறைய பேசியிருக்காங்க. பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் செய்யப்படவே இல்லை. அப்போவுமே வந்து கிங்டம் ரூல்குள்ளே தான் நாங்கள் இருந்தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி 18th centuryல தான் அது வந்துச்சு. அமெரிக்காவில் இருந்து 17th centuryல தான் அமெரிக்காவில் அது வருது. அதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, அமெரிக்காவில் இவங்க போய் கண்டுபிடிச்ச அமெரிக்காவில் ரூலே கிடையாது. கிங்டம் ரூலை தானே நீங்கள் டெமோக்ரஸியாக மாற்றணும். அமெரிக்காவில் இவங்க போகும்போது ரூல்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. இப்போ தான் ஒரு ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. போகும்போதே இவங்க டெமோக்ரஸியை கொண்டு வந்துட்டாங்க. இப்போது பூட்டான்லையாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு நாட்டிலையுமே ராஜாவை எதிர்த்து அவங்க ஒரு புரட்சி பண்ணி தான் டெமோக்ரஸி கொண்டு வந்திருப்பாங்க. ரஷ்யாவில் எல்லாத்துலேயுமே. இங்கே அதுக்கான வேலையே கிடையாது. இவங்க தான் இருந்த காலி லேண்டில் போய் பிடிச்சாங்க கொலம்பஸ். ஸோ அதனால் அப்படி வந்ததுனால சொல்ல வரேன். ஸோ அது வந்துட்டு அமெரிக்கா தான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி. அதான் ஒரு அமெரிக்கன் ஜனாதிபதி இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் பேசும்போது ஒரு அட்ரஸ் ஒரு இன்ட்ராக்ஷனில் சொன்னாங்க, வி ஆர் தி லார்ஜஸ்ட் பார்ட்னர்ஸ். இந்தியா உலகத்தில் இருக்க பெரிய ஜனநாயக நாடு எதுனா இந்தியா பாப்புலேஷன் வைஸ். ஓல்டஸ்ட் டெமோக்ரஸினா யூஎஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் நான் பார்த்தேன். ஸோ இதை வந்து இப்போ தானே சொல்லிட்டு இருக்கோம். ஆதியாம 1வது அதிகாரத்திலே இது கடவுள் நமக்கு கொடுத்தாரு, சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமிக்கும் ஃப்ரீவிலுக்கும் இருக்க வித்தியாசம். இது அதாவது தன்னாட்சிக்கும் சுயாதீனத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். சுயாதீனங்கிறது இங்கே இருக்குன்னா தன்னாட்சிங்கிறது இங்கே இருக்கும். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. 2வது, கடவுள் வந்து அட்டானமி மட்டும் கொடுக்கல, மனுஷனுக்கு அப்சல்யூட் அட்டானமி கொடுத்தாரு. இது இன்னும் பவர்ஃபுல். அப்சல்யூட் அட்டானமினா என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனோட உயிரை அவனுக்கு எடுக்கிற அளவுக்கு உரிமை கொடுத்துருக்காரு. ஒரு மனுஷன் நினைக்கிறான் அவன் உயிரை எடுத்துக்கணும்னு, அந்த சுதந்திரமும் அவனுக்கு இருக்கு. இதை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னே, ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்க, நீங்கள் அதில் இருக்க ஃபைலை டெலீட் பண்ணுறீங்க.
ஃபைலை டெலிட் பண்ணலாம். சி கோலனை நீங்கள் டெலிட் பண்ண முடியாது. விண்டோஸ் ஃபைல் இருக்குன்னா விண்டோஸை போய் நீங்கள் டெலிட்னு கொடுத்தனா டெலிட் ஆகாது. ஓ! அதுக்கு வேற வழி இருக்கு. நீங்க இன்னொரு சிடி போட்டு பூட் பண்ணி அத வந்து நீங்க எரேஸ் பண்ணணும். சி கோலன் நீங்க போய் ஸ்ட்ரெயிட்டா ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் குடுத்தீங்கன்னா ஆகாது. உங்க விருப்பப்படி நீங்க அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணலாம். ஆனா அந்த கோட அந்த பிரைமரி கோட நீங்க அழிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அதாவது ஒரு லெவல் வரைக்கும் நமக்கு சுயாட்சி அல்ல தன்னாட்சி அதிகாரத்த குடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல அத அவங்க ஹோல்டு ஒண்ணு வச்சுக்கிறாங்க இல்லையா? ஆமா. ஓகே. தெரியாம அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஹோல்ட வச்சிருக்காங்க அவங்க. ஆனா காட் மனுஷனுக்கு குடுத்தது அப்சல்யூட் அட்டானமி. ஒரு சொந்த அவன் லைஃப் அவன் எடுக்கணும்னு நினைச்சா கூட எடுக்கிறதுக்கு பவர் குடுத்துருக்காரு. இத இப்படி சொல்லலாமா? ஒரு உயிர உருவாக்கக்கூடியதான நான் சங்கீதத்தில வாசிக்கிறேன். நீர் மனுஷனுடைய வயிற்றை உம்முடைய திரவியத்தினால் நிரப்பி இருக்கிறீர் அப்படின்னு சங்கீதத்தில வாசிக்கிறோம். ஒரு மனுஷனை வேணுமான அளவுக்கு பெற்றெடுத்துக் கொள்வதற்கான தேவையான சுயாதீனத்தை அவங்க கையில குடுத்து வச்சிருக்கிறார். இல்லையா? ஆமா. தேவை இல்லைன்னு அழிக்கிறதையும் அவங்ககிட்ட குடுத்துருக்கிறாரு. அப்சல்யூட்லி. 2மே இல்லையா? உயிரை உண்டாக்கக்கூடியதான அந்த ஜீவன் அவரது தான். அவர்தான் அது உள்ள வச்சிருக்கிறார் ஜீவன. அந்த அணுக்கள உள்ள வச்சிருக்கிறாரு. ஆனா அத கொண்டு போய் உருவாக்கக்கூடியதான அதிகாரம். வேணும்னா குழந்தைய பெத்துக்கலாம். வேணும்னா 2ஓட நிறுத்திக்கலாம். 3ஓட நிறுத்திக்கலாம். 10 வேணா பெத்துக்கலாம். அது அவனுடைய நாட்ட பொறுத்து, அவனுடைய சூழ்நிலையில பொறுத்துன்னு வச்சுக்கங்களேன். ஆனா அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அந்த உரிமை இருக்கு. அந்த உரிமை இருக்கு. வேணான்ற உரிமையும் அவங்ககிட்ட இருக்கு. டெர்மினேட் பண்ற உரிமையும் அவங்ககிட்ட இருக்கு. இல்லையா? இன்னைக்கு மெர்சி கில்லிங்ன்றாங்க. அந்த உரிமையும் இருக்கு அவனுக்கு. அவனுக்கு இருக்கு. பண்ணலாமா, பண்ண வேணாமா சட்டம்ன்றத செகண்ட் நம்ம பார்க்க போறோம். அது அடுத்தது. அது அடுத்து. ஆனா அந்த உரிமையை குடுத்துருக்காரு. இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3ல இன்னொன்னு பண்றாரு காட். இதுதான் ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. ஆதியாகமம் 1:28ல பார்ப்போமே. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை அதாவது பூமியை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். இதுல ஒரு கீ பாயிண்ட் நீங்க பார்க்கலாம். பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தின்னு தமிழ்ல போட்டிருக்கும். இது இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா கீழ்ப்படுத்திங்கிறதுக்கு சப்டியூ அப்படின்னு இருக்கும். அதோட ஆண்டு கொள்ளுங்கன்னு இன்னொரு வேர்டு இருக்கு இல்லையா தமிழ்ல, அதுல சப்ஜுகேட்னு இருக்கும். சப்ஜுகேட் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த பேப்பர் இருக்கு. இந்த பேப்பரை என் கையில கொடுக்குறாரு. இந்த பேப்பர்ல நான் படம் வரையலாம். இல்லாட்டி இதை நான் வந்து கசக்கி போடலாம். இல்லாட்டி இதை கிழிச்சு போடலாம். இல்லாட்டி தீ வச்சு எரிச்சு போடலாம். இந்த பூமிய இந்த டெஃபினிஷனோட தான் மனுஷன் கையில கொடுக்குறாரு. பூமியை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு இன்னும் கொஞ்சம் நல்லா கரெக்டா சொல்லணும்னா, இந்த சப்ஜுகேட்டுங்கிறது எந்த இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அதிகமா அப்படின்னா, ஒரு நாடு ஒரு ஏன்ஷியன்ட் டைம்ல இருக்குமே, போய் அடிமையா இன்னொரு யோசேப்பை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம பார்க்குறோம். ஆதியாகமத்துல. யோசேப்பு அவங்க என்ன வேணா பண்ணலாம். யோசேப்பை கொல்ற அளவுக்கு அவனுக்கு உரிமை இருந்துச்சு. இதான் அடக்கி ஆண்டு கொள்ளுங்கள். இந்த வேர்டு தான் அங்கேயும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த அதிகாரத்தை தான் பூமி மேல ஆண்டவர் மனுஷன் கொடுக்குறாரு. என்ன வேணா பண்ணிக்கங்க நீங்க பூமியில. 100% உங்களுக்கு தான் அதிகாரம். டூ வாட் எவர் யூ விஷ். இந்த 100% டெமோக்ரஸி, அதாவது அட்டானமியா மனுஷனுக்கு செல்ஃப் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அப்சல்யூட் அட்டானமி. அவன் உயிரை கூட எடுத்துக்கிற அளவுக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்குறாரு. 3வது இந்த உரிமை பெற்ற மனுஷன்ட்ட 100% பூமியை கையில கொடுத்துறாரு. இதுக்கு ஈக்குவலான டெமோக்ரஸியை நீங்க உலக வரலாறுல எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. இந்த டெஃபினிஷனோட தேர் இஸ் நோ டெமோக்ரஸி. இன்னைக்கு வேர்ல்டில் அப்படி ஒரு டெமோக்ரஸி இல்லை. எல்லா டெமோக்ரஸியுமே ஒரு இடத்துல நம்மளை பிடிச்சு வச்சுக்கிட்டு தான் டெமோக்ரஸி கொடுக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய வியூ படி அது சரி. இப்போ நீங்கள் சொன்னீங்க சுயாட்சி சொன்னீங்க இல்லையா? மாநில சுயாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. மாநில சுயாட்சியை நம்ம மாநில சுயாட்சின்னு தான் சொல்ல முடியும் இல்லையே, சுய ஆட்சி நம்ம இங்கே பண்ண முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கீழ்பட்டு தான் செய்ய முடியும். ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தாண்டி எதுவுமே இங்கே செய்ய முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எது வாங்கணுமோ ஒரு லிமிட்டுக்கு தான் வாங்க முடியும். நீங்கள் போய் ஒரு இராணுவத்துக்கு தேவையானதை வெளியே வாங்க முடியாது. அந்த அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு நேவல் ஃபோர்ஸை உருவாக்க முடியாது உங்களால். கடற்கரை இருக்கு, எனக்கு நேவல் ஃபோர்ஸ் வேணும் கேட்க முடியாது உங்களால். இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போகிறார் அப்படின்னா யூ வாண்ட் டு ரிப்போர்ட். நான் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறேன், போயிட்டு வரேன்னு இன்டர்னல் மத்திய உள்துறைக்கு சொல்லணும். ஸோ எனக்கு அதிகாரம் இருக்குது. முதலமைச்சர் தானே வாஸ்ட் அதிகாரம். பட் ஆனால் நான் ஒரு ஒரு மேலான அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவனாக தானே இருக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன கொடுத்து கடவுள் வந்து மனுஷனுக்கு கொடுத்தது
இந்த அதிகாரம் ஆக்சுவலாக இப்போ இருக்கு மனுஷங்கிட்ட. ராங்கா அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்றது வேற விஷயம். அப்படி ஒரு அதிகாரம் மனுஷங்கிட்ட இருக்கு. இன்னைக்கும் பூமியில தானே இருக்கு. அவன் தேவைப்பட்ட அமேசான் காட்டை அழிச்சுக்கிறான்ல. கரெக்ட். இல்லையா? அவன் தேவைப்பட்ட காட்டை உருவாக்கிக்கிறான்ல. அதை சட்டப்படி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு இவனுக்கு தெரியல. அது வேற விஷயம். ஆனா அதிகாரம்னு அவன்கிட்ட ஒன்று இருக்கு. ஸோ இந்த பாயிண்டோட இப்போ நம்ம முடிக்கிறோம். எதுக்கு இந்த அட்டானமிக்கும் அந்த மரத்துக்கும் என்ன சம்மந்தங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் காட்ஸ் வில்லிங் கண்டினியூ பண்ணலாங்கிறது என்னுடைய விருப்பம். அதாவது அட்டானமி, அப்சல்யூட் அட்டானமி, பூமி ஆட்சி செய்கிற அட்டானமி, சூப்பர் அட்டானமி அப்படி வச்சுக்கலாம் இல்லையா? மோர் அப்படி இதை எல்லாத்தையும் மனுஷங்கிட்ட கொடுத்துட்டு அந்த மரத்தையும் அங்கே வச்சிருக்காரு. இது ரெண்டுத்துக்கு என்ன தொடர்பு? நம்ம வந்து ஒரு சஸ்பென்ஸோட நிறுத்துறோம் போல இல்லை. அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை பாருங்கள் அப்படின்ற மாதிரி. ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் பிரதர், வெரி இன்ட்ரெஸ்டிங். நாங்கள் ஆக்சுவலி இந்த ஆண்டு கொள்ளுங்களுங்கிறதுக்கு பின்னாடி நாங்கள் வேறு ஒரு விஷயத்தை தியானிச்சுட்டு இருக்கிறோம் பைபிள் ஸ்டடியில். இப்போ இது எங்களுக்கு ஒரு புது விஷயமாக இருக்குது. இந்த கோணத்தில் தியானிக்கும் போது இன்னும் நிறைய காரியங்கள் கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன் பைபிளில். ரொம்ப சந்தோஷம் பிரதர், நீங்கள் கொடுத்தது. இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்தது பார்ப்போம். அதுக்கு தாமதிக்குமானால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரதருடையதான வாய்ஸ் ஆஃப் பைபிள் அந்த சேனலை பாருங்கள். இதில் நேரத்தில் நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா HLM உடையதான ஒரு ஆன்லைன் பைபிள் காலேஜ் எல்லாருக்குமாக தொடங்குகிறோம். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பில் வரும். முன்னாடி உள்ள மெத்தடில் இது வந்து ஒரு 5 பேர் எடுக்கிறோம். இது லைவாக வரும். அன்றைக்கி தான் நீங்கள் பார்க்க முடியும். இதில் பிரதரும் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஒரு 5 ஊழியக்காரங்க எடுக்கிறோம். எவ்ரி டியூஸ்டேஸ் ஈவினிங் 7 to 9 அது வரப்போகுது. ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரியிலேருந்து அது வருது. இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஆப்பில் வரும். HLM ஆப்பில் வரும். அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கு வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதையும் நீங்கள் ஆப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.